யுத்த மேகங்கள் சூழ்ந்திருக்கின்ற மத்திய கிழக்கில் 10 லட்சம் இலங்கையர்கள் சிக்கியிருப்பதாக இலங்கை அரசாங்கம் தகவல் வெளியிட்டுள்ளது. முதல்ல அந்த 10 லட்சம் பேருக்கும் எந்த விதமான ஆபத்தும் ஏற்படக்கூடாது, எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கணும் என்றுதான் எங்களுடைய ஒரு பிரார்த்தனையாக இருக்கிறது. எனவே அந்த பிரார்த்தனையை செய்து கொண்டு இந்த செய்தி சம்பந்தமாக விரிவாக பார்க்கலாம். என்னென்னு சொன்னால், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்திய கிழக்கு முழுவதுமே போர் மேகம் சூழ்ந்திருக்கிறது. அதில் பல நாடுகளில் நேற்று ஏவுகணைகள் விழுந்து வெடித்து பெரிய பிரச்சனை எல்லாம் போய்கொண்டிருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இலங்கை அரசாங்கம் வெளியிட்டிருக்கிற இந்த பட்டியலை மொத்தம் 14 நாடுகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த 14 நாடுகளையும் சேர்த்து மொத்தமாக 10,07,855 பேர், 10,07,855 இலங்கையர்கள் பணிபுரிவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் எந்த நாட்டில் அதிக அளவிலான இலங்கையர்கள் இருப்பார்கள் என்றதை நீங்களே ஊகிக்க முடியும். யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அதாவது ஐக்கிய அரபு ராச்சியம். அங்கதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3,50,000 இலங்கையர்கள் பணிபுரிகின்றார்கள். அதுக்கு பிறகு குவைத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,75,000 பேர், கட்டாரில் 1,40,000 பேர், பஹ்ரைனில் 13,130 பேர், அதே போல இஸ்ரேலில் 30,000 பேர். ஏனைய நாடுகளில் வசிக்கின்ற இலங்கையர்களுடைய பட்டியலை நான் இதில் திரையில போடுறேன். இந்தந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய நாளில் தாக்குதலுக்கு இலக்கான இடங்கள். எனவே அனைத்து நாடுகளிலும் இந்த பட்டியலில் சொல்லப்பட்டிருக்கிற 14 நாடுகளிலும் இருக்கக்கூடிய இலங்கையர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கணும் என கேட்டுக்கொண்டு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இருக்குத்தானே, அங்கே இருக்கக்கூடிய இலங்கை தூதரகம் ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கிற இலங்கையர்களுக்கான முக்கியமான அறிவித்தல், அதாவது 3,50,000 பேருக்குமான இந்த அறிவித்தல் என்னென்று சொன்னால், நீங்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறு தூதரகம் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏதாவது முக்கியமான அலுவலுக்கு வெளியில போனாலே ஒழிய வேலை அந்த மாதிரி மற்றபடி தேவையற்ற பயணங்களை தவிர்க்கணும் என்று சொல்லி, ஏன்னு சொன்னா நேற்று பின்னேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா துபாயில் இருக்கக்கூடிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு மேல ஏவுகணையினுடைய ஒரு துண்டு விழுந்து, அந்த கழிவு துண்டு விழுந்து அது தீப்பிடிச்செறிஞ்ச செய்தியெல்லாம் நாங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே துபாய் இப்போ ஒரு ஆபத்தான வலயத்துக்குள்ள தான் இருக்குது. எனவே யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் வசிக்கின்ற அனைவரும் பாதுகாப்பாக இருக்கணும். அவர்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று தரப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்க திரையில பார்க்குற இந்த வாட்ஸ்அப் நம்பர் தான். ஏதாவது அவசர தேவைகள் என்று சொன்னால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளும்படி யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய இலங்கை தூதரகம் கேட்டுள்ளது. இலங்கையில் அடுத்த முக்கியமான பிரச்சனை எரிபொருள் தட்டுப்பாடே இல்லை, ஆனால் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு வந்துருமோ என்று சொல்லி பொதுமக்கள் பயத்தில் ஏராளமான எரிபொருட்களை வாங்குறது மட்டுமில்லாமல் நீண்ட வரிசையில் கியூவில் நிற்கிறது. நேற்று காலமே ஈரானில் சண்டை ஆரம்பித்த அடுத்த ஓரிரு மணித்தியாலங்களிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய பல பகுதிகளில் மக்கள் பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு முன்னால் கியூவில் நின்றதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் ஏராளமான பெட்ரோல் ஸ்டேஷனில் மக்கள் கியூவில் நின்றார்கள். இதெல்லாம் தேவையற்றது என்று சொல்லி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்திருக்கிறது. போதிய அளவில் கையிருப்பில் பெட்ரோல் இருக்குது, டீசல் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒன்றுக்குவே பதட்டப்பட தேவையில்லை. நீங்கள் பதட்டப்பட்டு அந்த பயத்தில் வாங்குறது தான் அதை சொல்றது பனிக் பையிங் என்று சொல்லி. அப்படி பதட்டப்பட்டு பனிக்காகி ஒவ்வொரு தரம் அதிக அளவில் எரிபொருளை வாங்க அப்பதான் ஒரு தட்டுப்பாடு வருமே தவிர மற்றபடி இயல்பாக இலங்கையில் பெட்ரோலுக்கோ டீசலுக்கோ எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லை என்று சொல்லி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் டிஜே ராஜகருணா அறிவித்திருக்கின்றார். என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, இலங்கையில் அடுத்து வரும் 37 நாட்களுக்கு தேவையான சகல எரிபொருளும் இருக்குன்னு சொல்லி, 37 நாட்களுக்கு எரிபொருள் இருக்குண்டா பிரகன் பதட்டப்படுவான், பிரகன் பனிக்காவான் ஒம்தானே. எனவே யாருமே அவசரப்பட்டு கியூல நின்று தேவையில்லாமல் வாங்க வேண்டாம்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுல என்ன சொல்றாருன்னு சொன்னா, இப்ப இலங்கையில கையிருப்பில் இருக்கக்கூடிய எரிபொருளையும் வச்சுக்கொண்டு அதுக்கு பிறகு சரக்கு கப்பல்கள் வெறுந்தானே, இத்தனாம் தேதி இத்தனை கப்பல், இத்தனாம் தேதி இத்தனை கப்பல் என்று சொல்லி ஒரு டைம் டேபிள் போட்டிருப்பேன் தானே. அப்ப அது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு தெரியும் தானே, இந்த மார்ச் மாதம் என்று சொன்னா எத்தனை கப்பல் வரப்போகுதுன்னு சொல்லி அதெல்லாத்தையும் வச்சு கணக்கு பார்க்கக்குள்ள அடுத்து வரும் 37 நாட்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி அறிவித்திருக்கின்றார். அதே போல விமானத்துக்கு தேவையான எரிபொருட்கள் அது சாதாரண மக்களாகி எங்களுக்கு தேவையில்லை, இருந்தாலும் அந்த தகவலையும் சொல்றேன். விமானத்துக்கு தேவையான எரிபொருட்கள் அடுத்து வரும் 47 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் இலங்கையில் இருப்பதாகவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் சொல்லியிருக்கார். எனவே ஒன்றுக்குமே பதட்டப்பட வேண்டாம், எதுக்குமே பயப்பட வேண்டாம். ஒருவேளை வர இருக்கிற கப்பல்கள் இருக்கு தானே, அந்த கப்பல்கள் வராமல் விட்டால் கூட இலங்கையில் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படாது அடுத்து வரும் 37 நாட்களுக்கு என்று சொல்லி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் டிஜே ராஜகருணா தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் இன்று தொடக்கம் எரிபொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இது நேற்று ஈரானில் சண்டை ஆரம்பித்ததால் வந்த அதிகரிப்பு இல்லை, இது வழக்கமான அதிகரிப்பு. அதாவது ஒவ்வொரு மாதத்தினுடைய முதலாம் தேதியும் அந்தந்த மாதங்களுக்கு எரிபொருட்களின் விலை அட்ஜஸ்ட் பண்ணப்படும், கூடும் அல்லது குறையும். எனவே இந்த மார்ச் மாதம், இன்றைக்கு மார்ச் மாதம் 1ஆம் தேதி தானே, எனவே இன்றையிலிருந்து இந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்குமான எரிபொருட்களுக்கான விலைகள் சற்று அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. லங்கா ஓட்டோ டீசல் அதனுடைய விலை 4 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது ஒரு லிட்டருக்கு. அப்போ புதிய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 281 ரூபா புது விலை. அதே மாதிரி லங்கா சூப்பர் டீசல் அதனுடைய விலை 6 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் புதிய விலை 329 ரூபா. அதே மாதிரி 92 ஒக்டேன் அளவுள்ள பெட்ரோல் புதிய விலை 293 ரூபா. 95 ஒக்டேன் நீங்கள் பாவிப்பவராக இருந்தால் உங்களுக்கான புதிய விலை 340 ரூபா. அதே போல மண்ணெண்ணெயினுடைய புதிய விலை 182 ரூபா. இது இந்த மார்ச் மாதத்துக்கான புதிய விலைகள். பிறகு இந்த மாத கடைசியில் மார்ச் மாதம் 32ஆம் தேதி திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணப்படும், கூடும் அல்லது குறையும். அது பிறகு ஏப்ரல் மாதத்திலிருந்து நடைமுறைக்கு வரும். எனவே எரிபொருட்களுக்கான விலைகள் சற்று அதிகரித்துள்ளன. சுகாதார அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமாகிய நலிந்த ஜெயதிச அவர்கள் எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால், எப்போ பார்த்தாலும் நிலக்கரி ஊழல் என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களே, உண்மையில் அப்படி உங்கள்ட்ட ஏதாவது ஆதாரங்கள் இருந்தால் உடனடியாக இப்போவே அவசரமாக போய் நீதிமன்றத்தில் வழக்கு போடுங்க, நாங்கள் நீதிமன்றத்தில் பார்த்துக்கொள்கிறோம் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் இப்போ கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலக்கரி ஊழல் என்று சொல்லி திரும்ப புராணம் பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அங்கே அப்படி ஒரு ஊழல் நடக்கவே இல்லை. இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரியில் 1-2 ஸ்டாக்குகள் கொஞ்சம் அந்த எதிர்பார்க்கப்பட்ட தரத்தை விட குறைவாக வந்ததாம். அதுக்கும் ஊழலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அது அங்கே இறக்குமதியாளர்களில் உள்ள பிள்ளை, அதுக்கு ஏற்றபடி இப்பொழுது குற்றப்பணம் அறவிடப்பட்டிருப்பதாக அரசாங்கம் ஏற்கனவே அறிவிச்சிட்டது. எனவே எங்கேயோ நடந்த ஏதோ ஒரு பிரச்சனையை அரசாங்கத்தில் தலையில் போடணும், அரசாங்கத்தை ஒரு குற்றவாளி ஆக்கணும் என்றதுக்காக. ஏனென்றால் அரசாங்கத்தில் பிளவடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த எதிர்க்கட்சிகள் கடந்த 1.5 வருஷமாக என்னென்னலாம் ட்ரை பண்ணி கொண்டே இருக்கணும், ஒன்றுமே வேலைக்கு ஆகுதே இல்லை. கடைசியில் அவைகளுக்கு தான் அது ஃபெயிலியராக போய் முடியுது. இப்போ கடைசியாக எல்லாத்தையும் தூக்கி அங்கே ஓரமாக போட்டுட்டு இப்போ நிலக்கரியை தூக்கி பிடிக்கணும். நிலக்கரியை வச்சுக்கொண்டே நாங்கள் அடுத்ததாக ஆட்சியை பிடிக்க போகிறோம், இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப போகிறோம் என்ற ரேஞ்சில் எல்லா எதிர்க்கட்சிகளும் சொல்லிக் கொண்டிருக்கணும். எனவே அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச சொல்லியிருக்கார், அவசரமாக இப்பயே போங்க நீதிமன்றத்துக்கு, போயிட்டு உங்கள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா எவிடன்ஸையும் கொடுங்க. இந்த மாதிரி அரசாங்கம் ஊழல் செய்திருக்குது, இந்த அமைச்சர் இந்த அதிகாரி ஊழல் செய்கிறார்னு சொல்லி போய் கொடுங்க, மிச்சத்தை நாங்கள் நீதிமன்றத்தில் பார்த்துக்கொள்றோம் என்று சொல்லி அமைச்சரவை பேச்சாளர் சொல்லியிருக்கார். எனவே கடைசி வரைக்கும் ஒரு தரம் நீதிமன்ற பக்கம் போகவே மாட்டோம், சும்மா ஊடகங்களில் சொல்லிடுமே தவிர கடைசி வரைக்கும் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போகவே போகாது. ஏன் சொல்லுங்க பார்ப்போம், எவிடன்ஸ் இருந்தால் தானே போகிறதுக்கு, சும்மா சொல்லலாம் அவை நீதிமன்றத்தில் அரசாங்கம் ஊழல் செய்துட்டு சொல்லி. எனவே எதிர்க்கட்சிகளுக்கு சவால் விட்டிருக்கின்றார் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச அவர்கள். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம், ஒரு சின்ன பையன்கிட்ட கிரிக்கெட் மட்டையை வாங்கி அவருடைய அப்பா என்ன செய்கிறாருன்னு சொன்னால் கிரிக்கெட் மட்டையை போட்டு கோடாலி எடுத்து ஒரே கொத்து. என்ன சொல்ல வராருன்னு சொன்னால், கிரிக்கெட்டும் விளையாடக்கூடாது, ஒன்றும் விளையாடக்கூடாது, ஒன்றும் தவிர போய் படி என்று சொல்லி. ஏன் சொல்லுங்க பாப்போம், இப்போ சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்டால் நீ எதிர்காலத்தில் என்னவா வர விருப்பம்ண்டா, எனக்கு நல்ல கிரிக்கெட் பிளேயராக வரணும்னு விருப்பமாக இருக்கும்னு சொல்லி சில பிள்ளைகள் சொல்லுவீனம். ஏனெண்டா ஒரு நல்ல கிரிக்கெட்டாக வரணும்ன்றது பிள்ளைகளுக்கு ஒரு ஆம்பிஷன் தானே. ஆனால் இப்போ இலங்கை அணி தோத்து கொண்டு போகிறத பார்த்துக்கொண்டு இந்த தந்தை கடுப்பாயிட்டார். அதால் அந்த சின்ன பையன்கிட்ட இருந்து அந்த கிரிக்கெட் மட்டையை வாங்கி ஒரே கொத்து, கிரிக்கெட் இந்த வேலை ஒன்று இந்த வேலை போய் படி என்று சொல்லி கிரிக்கெட் மட்டையை கொத்துறார் இந்த தந்தை. எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.